Good morning students, I welcome you to the Shiva online class, and today we are going to see the third chapter, classification of business activities. ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பிஸ்னஸில் இருக்குது அப்படிங்கிறத இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். வாட் இஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்? கூட்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஒன் பிளேஸ் அண்ட் கூட்ஸ் இஸ் நீட் இன் ஒன் பிளேஸ். அதாவது ஒரு பிளேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதோட கன்சம்ஷன் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்டர்மீடியட்ஸாக யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க அவங்கள தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து பிளேஸ் ஆஃப் கன்சம்ஷனுக்கு அந்த கூட்ஸை யார் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, யாரெல்லாம் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹோல்சேலர்ஸ், ரீட்டெய்லர்ஸ். ஹோல்சேலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரி பேஸ் அதாவது ப்ரொடியூசர் கிட்ட இருந்து பல்காக அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி வச்சுருப்பாங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஹோல்சேலர்ஸ் கிட்ட இருந்து நெக்ஸ்ட் இட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரீட்டெய்லர்ஸ். ரீட்டெய்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக கன்சியூமர்ஸ்க்கு அதை சப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங், வாட் இஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி? ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு தி பிளேஸ் ஆஃப் கன்சம்ஷன், இட் இஸ் நோன் ஆஸ் அ business activity. Now we just listen. All the process taken place from the point of production to the place of consumption are collectively called as a business activities. So what is that? From the place of production to the place of consumption. So consumers க்கு தேவையான கரெக்ட் டைமுக்கு அதை சப்ளை பண்ணுறது யார், wholesalers and retailers. Okay, in this we just having a two categories. One is industry and next is a commerce. And first we are going to see the kinds of industries. So first என்ன இண்டஸ்ட்ரின்னு பார்க்கலாம், next what are the kinds in the industries. இண்டஸ்ட்ரினா என்ன, ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது கரெக்டாக கொண்டு போய் கன்சியூமர்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும். அதாவது they will buy the raw materials, then afterwards they will produce the product. ஒரு செமி ஃபினிஷ்டு ப்ராடக்டை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி கன்சியூமர்ஸ்க்கு கரெக்டான டைமில் சப்ளை பண்ணுவாங்க. சப்ளை பண்ணும்பொழுது கரெக்டான இன்டர்மீடியட்ஸ் அதுக்கு தேவை. கூட்ஸை சப்ளை பண்ணுறதுக்கு யாரை சொன்ன, ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டெய்லர்ஸ். இதுவே சர்வீஸ் பண்ணுற பேஸில் இருந்தாங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா பேங்கிங் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ பேங்கிங் எதுக்கு, ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸ் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் ஃபார் டூயிங் த பிஸ்னஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸில் என்ன பண்ணுவாங்க, கரெக்டான டைமுக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்போல்லாம் ஃபினான்ஸ் தேவைப்படுதோ அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ரிஸ்க் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அந்த ரிஸ்க்கை அவங்க சரி பண்ணி தருவாங்க. தீஸ் ஆர் த டூ பீப்புள்ஸ். ஒன் இஸ் அ பேங்கிங் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த இன்சூரன்ஸ் கம்பெனி. Okay, listen. Industry refer to the economic activities which are connected with the conversion of the resources into useful goods. அதாவது ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமர்ஸ் கிட்ட சேர்ப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், ட்ரேட் இஸ் பிட்வீன். ஸோ ட்ரேட் எங்கெல்லாம் நடக்கும், எந்த பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ரேடுன்னு சொல்லுவோம். பையிங் அண்ட் செல்லிங். ஸோ பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் இந்த இண்டஸ்ட்ரியோட பேஸில் இருந்து தான் நமக்கு ஆரம்பிக்குது. ஓகே, what are the kinds of industries? Now we are going to see the kinds of industries. Okay, just look at the board. This is the kinds of industry. The classification has been classified into on the basis of activity. So industry வந்து first என்ன classification வரும், activity based la, and another one is the on the basis of the size. First we will see the on the basis of the activity. In this first step is primary. Primary means what? Initial step. In this primary we just having a three classification. The first is primary industries. அப்படினா என்னன்னா, primary industries is concerned with the production of a goods with the help of a nature. So நேச்சருக்கு தேவையான ப்ரொடக்ஷனை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், ஃபிஷ்ஷிங், ஹார்டிகல்ச்சர், இது எல்லாமே வந்து நமக்கு நேச்சர் பேஸில் கிடைக்கிது. இதில் பார்த்தோன்னா ஹியூமனோட எஃபர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் அதில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அ எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்னால் நேச்சரோட ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு சில ரா மெட்டீரியல்ஸை இண்டஸ்ட்ரியிலேருந்து சப்ளை பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஃபிஷ்ஷிங்காக இருக்கட்டும், மைனிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு தேவையான ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க. இட் இஸ் நோன் ஆஸ் அ எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு இன்னும் தேவையானது, அவங்கள ப்ரீட் பண்ணுறதுக்கு இன்னும் தேவையான ஒரு சில ரா மெட்டீரியல்ஸை அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பால்ட்ரியில் இப்போது கவ்வெல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஃபுட்டை வந்து சப்ளை பண்ணுவாங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஃபார் ஃபிஷ்ஷிங் அதே மாதிரி தான் நர்சரி. ஸோ பிளான்ஸ் வந்து இன்னும் நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி primary stage level. First is what I told. First என்ன சொன்னேன், primary industry, extractive industry, genetic industry. Okay, and next we are going to see the secondary. What is secondary industries?
secondary industries means after the primary stage we can collect all the raw materials, then afterwards we will produce the product. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்து நம்ம நேச்சராக இருந்து நமக்கு கிடைச்ச ப்ராடக்டை என்ன பண்ணுவோம், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஃபினிஷ் ப்ராடக்டாக மாற்றி பையர்ஸ் கிட்ட போய் சேர்க்குறது. திஸ் இஸ் நாட் ஆஸ் அ செகண்டரி ஸ்டேஜ். ஓகே, இந்த செகண்டரியில் பார்த்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மீன்ஸ் வாட், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேஷன் பண்ணி யூட்டிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமர்ஸ் கிட்ட நம்ம சேர்க்கணும். It is known as a manufacturing industries. Okay, so in the manufacturing industry la first step enna appdi pathana analytical industry, that means which analyzes and separates the different elements from the same material. அதாவது elements எல்லாமே first என்ன பண்ணுவாங்க, எதெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு தேவை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Then afterward is synthetic industry, that means which combines the various ingredients into a new product. அதாவது அனலைஸ் பண்ண ப்ராடக்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மொத்தத்தையுமே எதெல்லாம் தேவை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத செப்பரேட் பண்ணி சிந்தட்டிக் பண்ணி வைப்பாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம், கலெக்ட் பண்ணி வச்ச ரா மெட்டீரியல்ஸை மொத்தமாக கம்பைன் பண்ணி ஒரு ப்ராசஸாக க்ரியேட் பண்ணுவாங்க. The next is the assembling industry. So next different components இருக்கிற raw materials எல்லாத்தையுமே combine பண்ணி ஒரு full fledged finished product மாற்றுவாங்க. These are the steps in the manufacturing industry. Once again I'm repeating. The first point is the analytical industry, and second is a synthetic industry, third is a processing industry, fourth is a assembling industry. And next we are going to see the construction industry. So construction என்ன அர்த்தம், so constructing the அதாவது building, dam, bridges, road as well as tunnels and canals. So எல்லாமே construction work related ஆன industries work out பண்ணுறது தான் வந்து என்னது construction industries. Okay, next is the territory industries. Territoryனா ஒன்றும் இல்லை, கூட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில சர்வீசஸை என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்னது தான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இந்த ரெண்டு கம்பெனிஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸை மட்டும்தான் பப்ளிக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. We just see this is the term also include the trade like banking, insurance, warehouse, advertisement. First bank நான் என்ன சொன்னேன், நம்ம ஃபினான்ஸ், அதாவது நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அதை நமக்கு யார் கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதுதான் பேங்கிங். நெக்ஸ்ட் இஸ் த இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்னால் என்ன அர்த்தம், பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்லை ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் முடிச்சதுக்கப்புறமாவோ ரிஸ்க் எதுவும் பிஸ்னஸில் வந்துச்சுன்னா நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் அ வேர்ஹவுஸ். ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கூட்ஸை நம்ம என்ன பண்ணணும், சரியான இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இட் இஸ் நாட் ஆஸ் அ வேர்ஹவுஸ். அண்ட் லாஸ்ட் இஸ் அ அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா கன்சியூமர்ஸ் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு எதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் தான். அந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் எப்போ லான்ச் ஆகிருக்குன்ற எல்லா விஷயமுமே advertisement மூலமாக தான் நமக்கு கன்சியூமர்ஸ்க்கே நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஸோ வாட் ஆர் த சர்வீசஸ் இஸ் ரெண்டர்ட் பை தி இண்டஸ்ட்ரீஸ் இஸ் பேங்கிங், இன்சூரன்ஸ், வேர்ஹவுஸ், அட்வர்டைஸ்மெண்ட். Now we just see the classification of the service industries. என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் அ பர்சனலைஸ்டு சர்வீஸ். பர்சனலைஸ்டு அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ப்ரைவேட்டாக என்ன பண்ணுவாங்க, பர்சனலாக சர்வீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளம்பர், குக்கு, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, தேவையான சின்ன சின்ன வேலைகளை மக்களுக்காக செஞ்சு தருவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ பப்ளிக் சர்வீஸ் ஆன் த பிஹால்ஃப் ஆஃப் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட்டை வச்சு ஒரு சில சர்வீசஸை கஸ்டமர்ஸ்க்கு ரெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், காலேஜ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக்காக சர்வீஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டிங் சர்வீஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர்ஹவுசிங், லாகிஸ்டிக்ஸ், சேல்ஸ்மேன்ஷிப். ஸோ ஒரு இடத்துல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை கரெக்டான நேரத்தில் என்ன பண்ணணும், கன்சியூமர்ஸ்க்கு போய் சேர்க்கறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ ஃபினான்ஸ் தரதுக்கு யாரெல்லாம் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க, பேங்கிங், ஃபேக்டரிங் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அ குவாட்டனரி சர்வீஸ். குவாட்டனரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரொஃபஷ்னலான பர்சன்ஸ். ஒரு டெக்னிக்கலாக எல்லாமே தெரிஞ்சவங்க நம்ம ப்ரொஃபஷ்னல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர், லாயர், இன்ஜினியர், இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாருமே வந்து என்னது, ப்ரொஃபஷ்னலாக ஸ்கில்டு பர்சனாக இருப்பாங்க. ஓகே, தீஸ் ஆர் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங் ஃபார் யூ. First is a personalized service, next is a public service, third is a distributive service,
fourth is a financial service, fifth is a quaternary service. Okay, on the basis of this size na enna artham, industry yoda investment ku eta madiri da enna irukum, size irukum. In this we just having a four size. The first is a micro industries, next is a small industry, medium industry, and last is the large industry. அதாவது கேபிட்டல் எவ்வளோ அந்த இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன அர்த்தம், இண்டஸ்ட்ரியோட சைஸும் இருக்கும். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங், மைக்ரோ, ஸ்மால், medium and large industries. And next we are going to see the commerce as an economic activity. Okay, commerce as an economic activity, that means from the place of a production to the place of the consumption the goods which have been given. அதாவது place of productionல இருந்து consumptionக்கு consumersக்கு போய் சேர்ற வரைக்கும் பண்ற work தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், commerce அப்படின்னு சொல்லுவோம். Listen, commerce refers to all those activities which are necessary for bringing the goods from place of production to the place of consumption. Commerce includes not only the trade but also the services. So trade மட்டும் அங்க கிடையாது, அதாவது ப்ரொடக்ஷனும் கன்சம்ஷன் மட்டும் இல்லை, அங்கே சர்வீசஸும் ரெண்டர் பண்ணுறாங்க. என்னென்னலாம் சர்வீசஸ் சொன்னேன் இந்த ஏற்கனவே, டிரான்ஸ்போர்ட், வேர்ஹவுசிங், பேக்கேஜிங், இன்சூரன்ஸ், பேங்கிங் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன். ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷனில் ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், பேர் பண்ண முடியும். ஓகே, நவ் we are going to see the what are the business activities in the organization. The first is the trade. ட்ரேட்னா என்ன சொன்னால் buying and selling. இந்த buying and selling வந்து டைரெக்டாக கன்சியூமர் போய் ப்ரொடியூசர் கிட்ட வாங்க மாட்டாங்க. they will have a lot of intermediaries. நடுவில் வந்து நிறைய intermediaries இருப்பாங்க. they are the wholesalers and the retailers. இந்த wholesalers-க்கும் retailers-க்கும் எப்படி வந்து சேரும் அப்படின்னு பார்த்தோன்னா, first is a internal trade. Within our country we are just doing a business is known as a internal trade. External trade அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா it is known as a export trade. Okay, and wholesale trade, retail trade. wholesale tradeனா என்ன அர்த்தம், பல்காக ப்ராடக்ட்ஸை நம்ம சேல்ஸ் பண்ணுறது. ரீட்டெயில்னா சில்லறை வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணுவாங்க. ஹோல்சேலர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் வாங்கி அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ் கிட்ட சேல்ஸ் பண்ணுறது. ஓகே, ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இன்டர்னல் ட்ரேட், எக்ஸ்டர்னல் ட்ரேட், ஹோல்சேல் ட்ரேட், ரீட்டெயில் ட்ரேட். ஸோ வாட் இஸ் ட்ரேட்? ட்ரேட் இஸ் நத்திங் buying and selling of the goods. Next is the transportation. Transportation means selling all the goods to the nearer production place. அதாவது ப்ரொடியூஸ் பண்ண பிளேஸு ஒரு இடத்துல இருக்கும், செல்லிங் பண்ணுற பிளேஸு வேறு இடத்துல இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு என்ன தேவை, அந்த கூட்ஸை கரெக்டான இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புறதுக்கு. ஸோ இன் திஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். ஓகே, that is from one place to the another. ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அந்த கூட்ஸை நம்ம என்ன பண்ணணும், சப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன். நெக்ஸ்ட் இஸ் அ பேங்கிங். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்னெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை மட்டும் அவங்க தரமாட்டாங்க. சப்போஸ் நடுவில் ஏதாவது மானிட்டரி வேல்யூஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா பேங்கிங்கில் நமக்கு வருவாங்க. அதாவது ஒரு அசட் நமக்கு திடீர்னு பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஒரு சிலர் எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம சம்பளம் கொடுக்கறதுக்காக ஒரு சில செக்யூரிட்டிஸ் மூலமாக, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸில் நமக்கு கடனாக தருவாங்க. ஸோ இன் திஸ் பேங்கிங் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல் ஃபார் டூயிங் எ பிஸ்னஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ இன்சூரன்ஸ். பணம் எல்லாம் கிடச்சா கூட ஒரு சில ரிஸ்க் எதிர்பார்க்காம நமக்கு வரும். அதாவது ஒரு கூட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அந்த நேரத்தில் தெஃப்டாக இருக்கலாம், அதாவது யாராவது திருடிட்டு போயிருக்கலாம், இல்லை நேச்சுரல் கிளாமிட்டிஸோ ஸ்ட்ராமோ இந்த மாதிரி ரெயினோ எதர் மூலமாகவோ அந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது டேமேஜாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கும் போது இந்த ரிஸ்க்கை பியர் பண்ணுறதுக்கு நமக்கு யாரோட ஹெல்ப் தேவை, இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஹெல்ப் தேவை. ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ரன் ஆயிருந்தாலோ, இல்லை கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகும்போது டேமேஜ் ஆயிருந்தாலோ, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் எல்லாமே யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நாட் ஆஸ் அ இன்சூரன்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ வேர் ஹவுசிங். கூட்ஸை நம்ம தேவையான ரா மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிவிடுவோம், ஆனால் அது கரெக்டான நேரத்தில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராப்பரான பிளேஸில் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இட் இஸ் நோன் ஆஸ் அ வேர் ஹவுசிங். ஸோ வேர் ஹவுசிங் அப்படின்னா கூட்ஸ், அதாவது டிமாண்ட் எப்போ இருக்கோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்ஸை சப்ளையே பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணி வைக்கணும், அந்த கூட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அன்சோல்டு கூட்ஸ் எல்லாம் கரெக்டான பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், warehousing. Okay, once again I am repeating for you. In this we just see the trade, transportation, banking, insurance and warehousing. And next we are going to see the comparison between the industry, commerce and trade.
First we are going to see the meaning of an industry. Industry na enna artham? Production of the goods and services. So produce பண்ணுவாங்க goods. Commerce na என்ன சொன்னா? Distribute பண்ணுவாங்க. Goods and services they will distribute. Trade na enna artham? Purchase and sales. Buying and selling, இந்த ரெண்டு ப்ராசஸ் மட்டும்தான் அங்கே நடக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ ஸ்கோப். ஸோ இண்டஸ்ட்ரியோட ஸ்கோப் அப்படின்னா செமி ஃபினிஷ்டு ப்ராடக்டை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ராடக்டாக என்ன பண்ணுவாங்க? ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. காமர்ஸோட வேல்யூ வெறும் ட்ரேட் மட்டும்தான், அதாவது ப்ரொடக்ஷன்லேருந்து கன்சம்ஷனுக்கு அவங்க அனுப்புவாங்க. ட்ரேட்னா என்ன அர்த்தம்? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. பையிங் அண்ட் செல்லிங் இதுதான் நடக்கும். ஓகே, கேபிட்டல். ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும் அப்படின்னா வி மஸ்ட் இன்வெஸ்ட் த லார்ஜ் அமௌண்ட். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கேபிட்டல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரன் பண்ணவே முடியும். ஆனால் காமர்ஸுக்கும் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலோட அமௌண்ட் வந்து ஸ்மால் அமௌண்ட் தான். இனிஷியலாக ஒரு அமௌண்ட் பே பண்ணாலே போதும் நம்ம. ஓகே, ரிஸ்க்குன்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி லெவலில் தான் வி ஜஸ்ட் ஹேவிங் எ ஹை ரிஸ்க். ஃபார் த காமர்ஸ் அண்ட் ஃபார் த ட்ரேட் வி ஜஸ்ட் ஹேவிங் எ லெஸ் ரிஸ்க். ஓகே, நெக்ஸ்ட் சைடு. இண்டஸ்ட்ரியோட பேஸில் எந்த சைடில் இருப்பாங்க? தே ஆர் த சப்ளையர்ஸ். ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை. காமர்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் இந்த டிமாண்ட் சைடு. எப்பயுமே அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கணும். ஆனால் ட்ரேட் வந்து என்ன அர்த்தம்? டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கூட்ஸை என்ன பண்ணுவாங்க? சப்ளை பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் இஸ் தி யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டினா தேவை. என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க? ஃபர்ஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி தே ஆர் த ஃபார்ம் யூட்டிலிட்டி, அதாவது அவங்க ப்ரொடியூஸ் தான் பண்ணுவாங்க. காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் யூட்டிலிட்டி, அதாவது ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து கன்சம்ஷன் பிளேஸ்க்கு அனுப்புவாங்க. ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் யூட்டிலிட்டி, தேவைப்பட்டால் நம்ம அந்த ப்ராடக்டை வாங்குவோம். ஓகே, once again I'm saying first point is a meaning, and second is a scope, third is a capital, fourth is a risk, fifth is a site, and last is the utility creation. I hope you students இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த third chapter கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.